இந்த வாரம் ஸ்பைடல் கிளாஸ் லைவ் ப்ரோக்ராம் மூலம் யாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா? நான் கடந்த வாரத்தை கூகுள் மீட்டில் என்னோட சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவீங்க. இந்த நாளிலும் பத்து கல்விகளை குறித்து ஆண்டு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போனோம். நம்ம எப்பொழுதும் ஆயுதமாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில் நம்ம வீட்டில் இருந்தாலும் நாம் சமூகத்திலே இயேசுவோடைய காரியங்களை அறிவதற்கு நம்ம இந்த நாட்களில் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். ஆனாலும் நம்ம ஜெயிக்கிற ஜெபம், வேதத்தை வாசிக்கிறது, புதிதாக லைவ் ப்ரோக்ராம்ல நம்ம வந்து அறிந்து வருகிறது, இது எல்லாம் நிச்சயமான ஒரு நாங்க நீங்க இயேசுக்காக பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக பலமாக அவருக்கு மகிமையா இருப்பதற்காக எல்லாம் ரொம்ப பலமாக மாறும். இந்த விசுவாசிகளா ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா? இந்த நிகழ்ச்சியில பங்குபெறுகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்துல வரவேற்கிறோம். தொடர்ந்து ஜோமனாக முடிக்கோங்க, ஜெயிக்கலாம். இயேசுப்பா நன்றி ராஜா. இந்த நாளிலும் பைபிள் கிளாஸ்ல அப்பா நீங்க பங்குகிற ஒவ்வொருவருக்காக துதிக்கிறோம், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம். நன்றி அப்பா. நாட்களிலே அப்பா நீ சொன்னீங்களே கடைசி நாட்களில் மாசமான யாவரும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே. குமாரத்தின் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுப்பா தகப்பனே இல்லை அப்பா அந்த கிளாஸ்ல பங்கெடுத்து நாமத்தை ஏற்கிற வேலையிலேயே ஆவியானவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் வல்லமையினால் நிரப்புங்க, அவங்களை ஆளுகை செய்யப்பா. நன்றி அப்பா. இந்த நாட்களிலே விசப்பாடியாக வேலைக்குரிய காரியங்களை கற்றுக்கொண்டு அதன் மூலம் ஒரு நாமத்தை அப்பா மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக வல்லமையாக செயல்படுகிற பிள்ளைகளாக இது அப்படியாக நீ மாற்றுவதற்காக நன்றி. இந்த நாள் கிளாஸ் ஒவ்வொரு பகுதியில கரத்தில் அர்ப்பணித்து இருக்கிறோம். ஆவியானவர் ஆளை செய்வதற்காக நன்றி சொல்லி மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எல்லா பிரதிகர மகிமையாக கொண்டு செலுத்துகிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். பல வண்ணம் காட்டி பாடி பரப்பேன். பட்டர்ஃப்ளையானேன் பறந்து போனேன். பல வண்ணம் காட்டி பாடி பரப்பேன். கம்பளி பூச்சியா நகர்ந்து நகர்ந்து செல்வேனே. கம்பளி பூச்சியா நகர்ந்து நகர்ந்து செல்வேனே. கச்சிதமாய் பறக்க செய்தார் இயேசு அசந்து போனேனே. கச்சிதமாய் பறக்க செய்தார் இயேசு அசந்து போனேனே. படபடவென்று பறந்து செல்வேனே. பலருக்கும் சாட்சியா என்று வாழ்வேனே. படபடவென்று பறந்து செல்வேனே. பலருக்கும் சாட்சியாய் என்று வாழ்வேனே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கத்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு ஸ்டோரி பார்க்கலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா ஸ்டோரி கேட்கறதுக்கு? ஓகே, இன்னைக்கு என்ன ஸ்டோரி அப்படின்னா ஏசப்பா தன்னுடைய சீசர்களுக்கு உவமையா கூறப்பட்டிருப்பார். என்ன ஸ்டோரி அப்படின்னா 10 கன்னிகைகள். 10 கன்னிகைகள். கன்னிகைகள்னா யாருப்பா? கன்னிகைகள்னா கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி இருப்பாங்கல்ல, அவங்களதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கன்னிகைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப அந்த 10 கன்னிகைகளை பத்தி தான் நம்ம இந்த வர ஸ்டோரியில பார்க்க போறோம். அந்த 10 கன்னிகைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் இப்ப திருமணம் ஆகுது, கல்யாணம் ஆகுது அப்படின்னா மணவாளன் மணப்பெண் இருப்பாங்க. அப்ப அந்த மணப்பெண் ரெடி ஆகி அலங்காரம் எல்லாம் பண்ணி நல்லா அழகா ரெடி ஆகி இருப்பாங்களாம். அப்ப இந்த மணவாளன் இருக்காருல, அவர் என்ன பண்ணுவாராம், அவர் எப்ப வேணாலும் வருவாராம். அவர் வரும்போது நல்ல மேலத்தானம் எல்லாம் கொட்டி வருவாங்களாம். அப்ப வரும்பொழுது இந்த மணப்பெண் என்ன பண்ணுமா, ரெடியா இருக்கணுமா. மணவாளன் வரப்போறாரு, எப்பனாலும் வந்து என்னைய கூட்டிட்டு போக போறாரு அப்படின்னு இந்த மணப்பெண் என்ன பண்ணுவாங்களாம், ரொம்ப ரெடியா அழகா நல்ல நகையெல்லாம் போட்டு நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணி அழகா ரெடியா இருப்பாங்களாம். அப்ப அந்த மணவாளன் எப்ப வேணாலும் வந்து கூட்டிட்டு போவாராம். அப்ப இப்படி இருக்கும் பொழுது இந்த 10
கன்னிகைகள் இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா இருக்க இருக்க ரொம்ப நேரம் ஆகிக்கிட்டே போகுது, ரொம்ப இருட்டிடுச்சான். அப்ப இருட்டும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மணப்பெண்கள் எல்லாருமே தூங்கிட்டாங்களாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்ப திடீர்னு நடு ராத்திரியில என்ன நடக்குதுப்பா, என்ன நடக்குது அப்படின்னா அந்த மணவாளன் வந்துட்டாரு. அப்ப மணவாளன் இருட்டா இருக்கும். அப்ப இருட்டா இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், ஒரு லைட், நம்ம வீட்டுல எல்லாம் இருட்டா நம்ம என்ன பண்ணுவோம், லைட் போடுவோம். இல்ல கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா டார்ச் லைட்டு, இல்லைன்னா எமர்ஜென்சி லைட்டு, இல்லைன்னா விளக்கு பொருத்தி வைப்போம். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். ஓகேவா? அப்ப அப்படி இருக்கும் பொழுது இப்ப நம்ம விளக்கு பொருத்தி வைக்கிறோம் அப்படின்னா, இப்ப விளக்கு பொருத்துறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் விளக்கு ரெடி பண்ணணும். அந்த விளக்குக்கு என்ன பண்ணணும், எண்ணெய் ஊற்றணும், திரி போடணும், அதுக்கப்புறமேட்டுக்கு அதை எரிய விடணும். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும், வெளிச்சம் கிடைக்கும். அப்ப அதே மாதிரி இந்த கன்னிகைகள் என்ன பண்றாங்க, ரெடியா ஆயத்தமா இருக்காங்க. ஆனா எத்தனை கன்னிகைகள் ரெடியா இருக்காங்க அப்படின்னா வெறும் 5 கன்னிகைகள் மட்டும்தான் ரெடியா இருக்காங்க. மிச்சம் 5, இந்த 10 மணப்பெண்ல 5 மணப்பெண் மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க விளக்கும் தீப்பெட்டியும் கொண்டு போறாங்க. ஆனா மிச்சம் 5 மணப்பெண் என்ன பண்றாங்க, விளக்கு, தீப்பெட்டி, எண்ணெய், இது 3மே கொண்டு போறாங்க. ஏன்னா ஒரு வெளிச்சம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் விளக்கு, அந்த விளக்குல என்ன பண்ணணும், எண்ணெய் ஊற்றணும், அதுக்கப்புறம் திரி, அதுக்கப்புறம் அதை பொறுத்துனாதான், தீப்பெட்டி வச்சு பொறுத்துனாதான் என்ன கிடைக்கும், நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். அப்ப இப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க, அசந்து தூங்கிடுறாங்க. அப்ப யார் வர்றாங்க அப்படின்னா மணவாளன் வராரு. மணவாளன் வந்த உடனே இந்த கன்னிகைகள் என்ன பண்றாங்க, வேக வேகமா தன்னுடைய விளக்கு எடுத்து அதுல எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்க பொருத்திடுறாங்க. அப்ப மிச்சம் இருக்கிற அந்த 5 கன்னிகள் என்ன பண்றாங்கன்னா அவங்க விளக்கு எண்ணெய் கொண்டுட்டு வரல, வெறும் விளக்கும் தீப்பெட்டி மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. அச்சோ என்னடா நம்ம எண்ணெய் கொண்டுட்டு வரலையே, என்ன பண்றது அப்படின்னு தெரியலன்னு அந்த 5 கன்னிகள் என்ன பண்றாங்கன்னா மிச்சம் இருக்காங்க பாத்தீங்களா, எண்ணெய் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த 5 கன்னிகள்கிட்ட எங்களுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல எங்களுக்கே பத்தாது, நாங்க தர முடியாது, நீங்க எல்லாம் கடையில போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த 5 கன்னிகள் என்ன பண்றாங்க, வேக வேகமா மணவாளன் வந்துட்டாரே நம்ம விளக்கு பொருத்தணுமே அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வேக வேகமா கடைக்கு போய் என்ன வாங்கறதுக்காக போயிட்டாங்க. ஆனா இந்த 5 கன்னிகைகள் என்ன பண்றாங்க, புத்தியுள்ள 5 கன்னிகைகள். எந்த 5 கன்னிகைகள், புத்தியுள்ள 5 கன்னிகைகள். அவங்க விளக்கு, எண்ணெய், அதுல திரி போட்டு விளக்கு போட்டு மணவாளனுக்காக எப்படி இருக்காங்க, ஆயத்தமா இருக்காங்க. ஏனோ தானோன்னு இல்ல, ஆனா அந்த 5 கன்னிகைகள் என்ன பண்ணாங்க, ஏனோ தானோன்னு இருந்தாங்க. அப்ப மணவாளன் வர்றார். மணவாளன் வந்தோடனே என்ன பண்றாங்க, இவங்க மணவாளனை வரவேற்கிறாங்க. அப்ப வரவேற்கனே மணவாளன் என்ன பண்றாரு, அந்த 5 கன்னிகைகளையும் தன்னோட சேர்ந்து அழைச்சிட்டு போயிடுறாரு. பாத்தீங்களா, அந்த புத்தியுள்ள 5 கன்னிகைகள் எப்படி இருந்தாங்க, ஆயத்தத்தோட இருந்தாங்க. அந்த எண்ணெய் வாங்கறதுக்காக போயினாங்கல்ல, அந்த கன்னிகைகள் 5 பேர் வேகமா வர்றாங்க, மணவாளன் வந்துருவாரு. ஆனா மணவாளன் வந்து அந்த 5 புத்தியுள்ள 5 கன்னிகைகளை கூட்டிட்டு போயிட்டாரு. கதவு அடைக்கப்பட்டுச்சு. அப்ப கதவு அடைக்கப்பட்டோன்னே இந்த கன்னிகைகள் வந்து கதவை தட்டுறாங்க, ஐயோ கதவை திறங்க, நாங்க என்ன வாங்கிட்டு வந்தோம், கதவை திறங்கன்னு. ஆனா கதவுகள் திறக்கப்படல. அப்ப அந்த புத்தி இல்லாத ஸ்திரீகள் என்ன பண்றாங்க, ரொம்ப ஏமாந்து கைவிடப்பட்ட நிலைமையில ஏமாந்து போய் இருக்காங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்பா, நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஏசப்பா சொல்றாருன்னா, நம்ம எல்லாருமே எப்படி இருக்கணும், ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாக, ஒரு புத்தியுள்ள கன்னிகைகளாக நம்மளாம் இருக்கணும் அப்படின்னு. அப்ப நம்மளும் புத்தியுள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னு யார் சொல்றா, ஏசப்பா ஓமையா தன்னுடைய சீசர்கிட்ட சொல்றாரு. அப்ப நம்ம புத்தியுள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். ஆண்டவர், அந்த மணவாளன்ங்கிறது யாரப்பா குறிக்குது, நம்மளுடைய ஆண்டவரை குறிக்குது. ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு, நான் பரலோகம் சென்றேன் திரும்பியும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப ஏசப்பா எப்பனாலும் திரும்பி வரலாம். அவர் வரும்பொழுது நம்ம எப்படி இருக்கணும், அந்த புத்தியுள்ள ஸ்திரீகள் மாதிரி நம்ம ஆயத்தத்தோட இருக்கணும். அப்ப அவர் எப்ப வேணா நம்ம ஆயத்தத்தோட இருக்கணும், எப்படி நம்ம புத்தி உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்னா, கர்த்தருக்குள்ள விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். தினைக்கு அந்த அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையின்படி நம்ம கர்த்தருக்குள்ள பிரியமா இருக்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அவருடைய வார்த்தைய கேட்டு அதன்படி நம்ம நடக்கும் பொழுது நம்ம கர்த்தருக்குள்ள எப்படி இருப்போம்னா புத்தி உள்ளவர்களா இருப்போம். நீங்களும் அதே மாதிரியே தினமும் பைபிள் வாசிப்பீங்களா, பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அதே மாதிரியே ஜெபம் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்மளை நேசிக்கிறோமோ அதே போல நம்ம மற்றவங்களை என்ன பண்ணணும், நேசிக்கணும். நீங்களும் அதே மாதிரி இருப்பீங்களா குட்டீஸ், அந்த புத்தியுள்ள 5 புத்தியுள்ள ஸ்திரீகள் மாதிரி இருப்பீங்களா? அப்ப நம்மளும் புத்தியுள்ள ஸ்திரீகளா இருக்கும் பொழுது, புத்தியுள்ளவர்களா இருக்கும் பொழுது நம்ம யாரோட கூட்டிட்டு போகப்படுவோம், மணவாளன்,
நம்முடைய ஆண்டவராகிய இயேசப்பா நம்மளைய அவர் அழைச்சிட்டு போவாரு. ஓகே குட்டீஸ், நீங்களும் அதே மாதிரி இருப்பீங்களா? ஓகே குட்டீஸ், சூப்பர். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் ஏஸ் பார்க்குற நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு கிட்ஸ் பைபிள் கிளாஸ் கிராஃப்ட் டைம். இன்றைக்கும் நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அந்த கிராஃப்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த கிராஃப்ட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லட்டுமா? அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா சிசருக்கு அடுத்து நம்மளுக்கு தேவையான பொருள் கம். நீங்கள் எந்த கம்மை எடுத்துக்கோங்க, ஓகேவா? கம்க்கு அடுத்து ஸ்டாப்லர் எடுத்துக்கோங்க. ஸ்டாப்லர் இல்லைன்னா பரவாயில்ல, இருந்தால் எடுத்துக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்கேல். அப்புறமா உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது பிளாக் ஸ்கெட்ச், ஓகேவா? அப்புறமா நீங்கள் நார்மல் ஸ்கெட்சஸ் வச்சுருப்பீங்களா, பிங்க் எல்லோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து 2 A4 ஷீட்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம எடுத்து A4 ஷீட் வச்சுருக்கோம்ல, இந்த A4 ஷீட்டில் நான் டிசைன் போடுறதுக்காக இந்த மாதிரி பென்சிலை வச்சு ரவுண்டாக போட்டிருக்கேன். இந்த A4 ஷீட்டில் நான் ஃபுல்லாக பெரிய ரவுண்டு, குட்டி ரவுண்டு, அதோட மிடில் சைஸ் அந்த மாதிரி ரவுண்ட் போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் அது மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா கலர் கூட பண்ணிக்கோங்க. இந்த டிசைனுக்கு நான் கலர் கொடுத்ததுக்காக 2 ஸ்கெட்ச் எடுத்துருக்கேன். ஒன்று எல்லோ, ஒன்று பிளாக். இப்போ நம்ம டிசைன் கொடுத்துடலாமா? டிசைன் போட்டு வச்சுருக்கேன்ல, நீங்களும் அது மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க, இல்லை கலர் கூட பண்ணிக்கோங்க. இதை நம்ம விசிறி செய்வோம்னா அதே மாதிரி செஞ்சுக்க போகிறோம், சரிங்களா? அக்கா கூட செஞ்சீங்க. விசிறி உங்களுக்கு எல்லாத்துக்கும் செய்ய தெரியும்ல? செய்ய தெரியுமா? ஓகே ஓகே, சரி, சீக்கிரம் செய்யுங்க. நல்லா வேகமாக செய்றீங்களா? இப்போ அக்கா செஞ்சு நான் முடிச்சிட்டேன். இந்த A4 ஷீட்டை நம்ம ஹாஃபாக மடிச்சுக்கணும். ஹாஃபாக மடிச்சோன்னா லைட்டாக மடிச்சுக்கணும், சரிங்களா? மடிச்சுட்டு இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த க்ளோஸ்டு சைடில் நம்ம ஒரு சர்க்கிள் போட போகிறோம். ஹாஃப் சர்க்கிள் தான் போடணும், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் போட்டுக்கோங்க, நீட்டாக போட்டுக்கோங்க நீங்களும். அப்புறமா பாடி போடுறதுக்காக இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல ஆரம்பித்து இப்படி போட போகிறோம். ஸோ போடலாம். இப்போ இந்த கட் பண்ணி எடுத்துக்குவோம். நான் கட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த நம்ம திறந்து பார்த்தோம்னா சமமாக சரியாக வரும். இப்படி தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ இப்போ நம்ம இந்த காஞ்சிச்சு இந்த பட்டர்ஃப்ளை. இப்போ நம்மளுக்கு இந்த பட்டர்ஃப்ளையை பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிக்கலாமா? அதுக்கு முன்னாடி இதில் நம்ம பிளாக் ஸ்கெட்சில் கண் அதெல்லாம் வரைஞ்சிக்குவோம். இப்போ கண் வரைஞ்சிக்கலாமா? இந்த மாதிரி நீங்கள் அழகாக வரைஞ்சிக்கோங்க. அப்புறமா இதுக்கு நம்ம ஆண்டனா இதுன்னு சொல்லுவாங்களே, அது வரையணும். அதுக்காகவும் இப்போ ஒரு A4 ஷீட்டில், இந்த மாதிரி குட்டி A4 ஷீட்டில் அதே மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு அளவு, கரெக்டாக ஒரு அளவு வச்சு இந்த மாதிரி ஒரு அளவு வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ
இதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதையும் கட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். சரிங்களா? இப்படி கட் பண்ண இப்படி இருக்கும் தெரிஞ்சிங்களா? அதுக்கு நடுவில் இந்த மாதிரி அந்த கோட்லையும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் பிளாக் ஸ்கெட்சை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த வச்சு வேணால் கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு சைடு இந்த மாதிரி பண்ணால் கூட போதும். சரிங்களா? இப்போ வந்து நான் அதே மாதிரி இந்த மாதிரி 2 ஆண்டனா வந்து கட் பண்ணி கலர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி நீங்களும் பண்ணி வச்சுக்கோங்க. கலர் பண்ணி வச்சுருக்க இந்த ஆண்டனா வந்து நம்ம இப்போ இப்படி வச்சு பேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ ஆண்டனா பேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பட்டர்ஃப்ளை வந்து பேஸ்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். இது பட்டர்ஃப்ளை நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ இது வந்து இந்த மாதிரி இப்படி வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக நான் இந்த இடத்துல நல்லா கம் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான பட்டர்ஃப்ளை கிராஃப்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வேணும்னா இதுலேயும் கலர் பண்ணிக்கோங்க. அப்பா, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பட்டர்ஃப்ளை. குட்டீஸ், நீங்கள் எல்லோரும் இந்த பட்டர்ஃப்ளை கிராஃப்ட் செஞ்சீங்களா? இனிமேல் தான் செய்ய போகிறீங்களா? சரி, நீங்கள் செஞ்சு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. சரியா? ஓகே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டர்ஃப்ளை எப்படி தெரியுமா இவ்வளோ அழகாக வெளியில் பறந்து வந்துச்சு? ஆமாம், அது வெயிட் பண்ணதுனால தான் அது அழகாக வெளியில் அதால் பறந்து வர முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை எப்படி தெரியுமா இருக்கும்? சின்ன சின்ன எக்ஸ்குள்ளே இருக்கும். அந்த முட்டையிலேருந்து ஒரு புழுவாக வெளியே வரும். ஆமாம், அந்த புழு என்ன தெரியுமா செய்யும்? லீவ்ஸ்லாம் சாப்பிடும். அது யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அதை பார்க்க மாட்டாங்க. ஆனால் அது வந்து என்ன செய்யணும்? அது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், அது யாராவது கண்டுக்கிறாங்களா? இல்லை. ஆனாலும் அதெல்லாம் வந்து யோசிக்கலை. ஐயோ நம்ம வேஸ்ட்டு, நம்ம அழகாகவே இல்லை, அப்படிலாம் யோசிக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பட்டர்ஃப்ளை, அந்த புழு என்ன செய்யும்னா, அது ஒரு கொக்கூன் தன்னை சுற்றி கட்டி அதுக்குள்ளேயே இருக்குமா. அதுக்குள்ளேயே இருக்கும்போது அப்போ அதால் அது நினச்சதெல்லாம் செய்ய முடியாது, வெளியில் வர முடியாது. ரொம்ப நாள் அதுக்குள்ளேயே தான் இருக்கணும். அப்போ கரெக்டான அந்த டைம் வரப்போ அந்த குக்கூன்லேருந்து ஒரு அழகான பட்டர்ஃப்ளை வெளியே வருமா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கூட ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி வெயிட் பண்ணால் நீங்களும் அழகாக மாறலாம். நான் வேஸ்ட்டு, என்னால் எதுவுமே யூஸ் இல்லை, நான் ஒரு எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்களும் இப்போ வெயிட் பண்ணுங்கள். கர்த்தருக்கு வெயிட் பண்ணால் நீங்களும் இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி அழகாக மாறலாம், அநேகருக்கு யூஸ்ஃபுல்லாக மாறலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? இந்த கதை கேட்டிங்களா? 10 கன்னிகைகள் கதை. நீங்களும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? எசப்பா சீக்கிரமாக வர போகிறாங்க. நீங்களும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆயத்தமா இல்லையா? அப்போனா இன்றைக்கே ஏசப்பா என்னை ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுங்க. சரியா? சரி, இந்த பட்டர்ஃப்ளை கிராஃப்ட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.
நீங்களும் இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி அழகாக லார்டுக்கு வெயிட் பண்ணணும். அதே மாதிரி அந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் மாதிரி என்ன செய்யணும்? ஏசப்பாவுக்கு காத்து நல்லா வெயிட் பண்ணணும். அவர் சீக்கிரமாக வரப்போறாருன்னு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொன்னோம். சரியா? ஓகே. அந்த 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள் யார்? புத்தியுள்ள கன்னிகள் மாதிரி இருங்க. ஓகேவா? ஓகே, பாய். ரொம்ப ஆசை விருப்பமா அப்படித்தானே? ஓகேங்களா? பட்டர்ஃப்ளை பத்தி எல்லாருக்கும் தெரியும் அப்படித்தானே? அந்த பட்டர்ஃப்ளை எப்படி இருக்கும்? ஒரு முட்டையா இருக்கு, அதுக்கப்புறம் புழுவாகி, அப்புறம் ஒரு கூட்டுக்குள்ள இருக்கு, அதுக்கப்புறம் அழகான பட்டர்ஃப்ளையா மாறிடுது. ஓகேவா? அப்ப ஒரு பட்டர்ஃப்ளையா மாறினதுக்கு அது என்ன பண்ணுது? கொஞ்சம் காலங்கள் எடுக்குது. அது என்ன செய்யுது? முதல்ல சின்ன சின்ன ஸ்மால் ஸ்டேஜஸ்ல வித்தியாசமான நிலையில பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமான காரியங்கள்ல காத்து இருக்குது. அப்படி காத்துறதுக்கு பொறுமையோட இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் அதனால அழகான பட்டர்ஃப்ளையா மாறிடுது. இன்னைக்கு நீங்க வீட்டுக்குள்ளே இருக்கலாம், எங்கேயும் போக முடியல, ஸ்கூல் போக முடியல அப்படின்னா ஒரு சூழ்நிலை இருக்குதான் செய்யுது. ஆனாலும் நீங்க வீட்டுல இருந்தாலும் நல்ல நேரத்தை வாசிக்கிறது, இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பயம் நடக்கிறது, பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணிக்கிறது, நல்ல பாடி நல்ல மகிழ்ப்படுத்துறது, எல்லாம் கிளாஸ் கூட நீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காலையில அப்படியே அணிஞ்சு கொள்றது, எல்லாம் எப்படி இருக்குன்னா நீங்க காத்திருக்கிறது போல இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஆனா அந்த காலையில நிச்சயம் மாறப்படையா நீங்க எந்த நாட்கள்ல நீங்க எப்படி எவ்வளவு அதிகமா நீங்க நேரத்தை வாசித்து ஆண்டை துதிச்சு ஆண்டை மகிழ்ப்படுத்துறீங்களோ அவ்வளவு அதிகமா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் நீங்களும் ஒரு பட்டர்ஃப்ளையா எழுபடி ஏஸ்பாக்கான வல்லமையான பிரகாசிக்கப்படி ஆண்டர் உங்களே மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஓகே பிள்ளைங்களா? நம்ம அதுக்கு லைட்டா ஒரு சின்ன கேம் பண்ண போறோம். நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்க? நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் அதோடைய காரியங்கள்ல எப்படி அந்த கேமோட ரூல்ஸ் சொல்றேன். நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்ல அதோடைய ஆக்ஷன் பண்ணுங்க. ஆக்ஷன் தப்பா பண்றப்போ நீங்க அதை கரெக்டா செய்யணும். சரியா? நீங்க எப்பொழுது கரெக்டா செய்வீங்க. ஓகே பிள்ளைங்களா? வெரி குட். முட்டை அப்படின்னு காட்டுறப்ப நீங்க இப்படி செய்யணும். சரியா? புழு காட்டுறப்ப நீங்க செய்யணும். கூடு காட்டுறப்ப இந்த மாதிரி செய்யணும். பட்டர்ஃப்ளை காட்டுறப்ப 2 லைன் மிக்ஸ் மாதிரி பண்ணணும். நீங்க சொல்லுங்க, முட்டை காட்டுறப்ப எப்படி செய்வீங்க? இந்த கை வச்சு காட்டுங்க. ஓகே. புழு காட்டுறப்ப அடுத்து எப்படி செய்வீங்க? ஃபிங்கர்ஸ் எப்படி செய்வீங்க? கூடு காட்டுறப்ப எப்படி செய்வீங்க? ஓகே. பட்டர்ஃப்ளை காட்டுறப்ப எப்படி செய்வீங்க? இந்த விங்ஸ் எப்படி செய்வீங்க? ஓகே. இப்ப நான் சொல்ல நீங்க செய்யணும். சரியா? இப்போ நான் ஆக்ஷன் மாத்தி செய்யறப்ப நீங்க கரெக்டா செய்யணும். நான் என்ன சொல்றேனோ அந்த சொல்றதுக்குரிய ஆக்ஷனை மட்டும் செய்யணும். ஓகேவா? புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. நான் சொல்ல ஃபர்ஸ்ட் நீங்க செய்யுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன். நான் சொல்றத மட்டும் நீங்க செய்யணும். ஆக்ஷன் வந்து அது தப்பா மாத்தி செஞ்சா நீங்க கரெக்டான ஆக்ஷன் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யணும். ஓகேவா பிள்ளைங்களா? ரெடியா? ஓகே. முட்டை, புழு, கூடு, பட்டர்ஃப்ளை. நல்ல சொல்றேன், நீங்க செய்ய. முட்டை, புழு, கூடு, பட்டர்ஃப்ளை. ஓகே. இப்ப நான் சொல்றத நீங்க கரெக்டா செய்யணும். செய்ய ஆக்ஷன் செய்யக்கூடாது. சரியா? அது கரெக்டான ஆக்ஷன் இருந்தா மட்டும் நீங்க செய்யணும். ஓகேவா புரியுதா? ஓகே. முட்டை, புழு, கூடு, இதெல்லாம் கரெக்டா செய்வீங்களா? வெரி குட், வெரி குட். நீங்க கரெக்டா செய்வீங்க. வெரி குட் இல்லையா? முட்டை, கூடு, முட்டை கரெக்டா வைக்கிறீங்க. வெரி குட், வெரி குட். ஓகே இல்லையா? எல்லாம் நல்லா சூப்பரா செஞ்சீங்க. திரும்ப செய்யலாமா? முட்டை, புழு, கூடு, பட்டர்ஃப்ளை.
கூடு. ஓ கரெக்டா செய்வீங்க, வெரி குட். முட்டை, புழு, பட்டர்ஃப்ளை, கூடு, கரெக்டா செய்வீங்க, வெரி குட். அடுத்த பகுதி பார்க்கலாமா? ஓகே. மனவாளத்துக்கு எதிர்கொண்டு போன 10 கன்னிகைகள் என்பதை நாம் பார்க்கிறோம். இதுல 10 கன்னிகைகளும் அவங்க தீவட்டியோடு இருந்தாங்க. ஆனா 5 பேர் மாத்திரம் என்ன செஞ்சாங்கன்னா இந்த தீவட்டியோடு கூட அவங்க புத்தி உள்ளவர்களாக அவங்க எண்ணெயையும் பாத்திரத்துல கொண்டு போயிருந்தாங்க. நாளிலே நிறைய மன அழுத்தமும் மன கவலை குழப்பத்தோட சூழ்நிலை அந்த சூழ்நிலை இப்படி இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யலாம்னா ஆண்டவரை நேசிக்கிறதுனால ஜெபிக்கிறோம். அதுதான் எண்ணெய் ஆயத்தத்தோடு. அப்ப நீங்க ஜெபம் பண்ணும்போது பிசாசு உங்ககிட்ட வர முடியாது. வேத வசனங்கள் நமக்குள்ள மனப்பாடமாக பண்ணி போது நமக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை இருக்கும். அப்போ புத்தியுள்ள கணிகள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க எப்படி ஒரு பரீட்சை வருது அப்படின்னா பரீட்சைக்கு நீங்க என்ன செய்வீங்க? நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறீங்கன்னா முதல்ல படிச்சிருவீங்க. படிச்சு நல்ல தரவா இருப்பீங்க, ஆயத்தமா இருப்பீங்க. பரீட்சை வந்தோட பரீட்சை எழுதிட்டு நீங்க என்ன செய்வீங்க? ரிசல்ட் வரோட சந்தோஷமா இருப்பீங்க, இதுபார்ப்போட இருப்பீங்க. அந்த ரிசல்ட் வரோட ஒரே சந்தோஷமா இருக்கும். நான் என்ன தெரியுமா, ஆயத்தத்தோட இருந்து நீங்க அதை அட்டன் பண்ணுவீங்க. ஆனா ஒரு பரீட்சைக்கு ஒரு பையன் வந்து படிக்கவே இல்லை, ஒரு புத்துல வந்து படிக்கவே இல்லை. அப்படின்னா எப்படி இருக்கும்னா எக்ஸாம் வரப்போ பயத்தோட பார்க்க கஷ்டமா இருக்கும். அந்த எக்ஸாமே பெரிய அவங்க வேதனையா இருக்கும். அப்ப அந்த 10 கன்னிகைகள்ல 5 கன்னிகைகள் எப்படி இருந்தாங்கன்னா அவங்க ஆயத்தத்தோடு இருக்காங்க. என்ன ஆயத்தம்? ஒன்றும் புரியலையா? 5 பேர் தானே 5 பேர் இருந்தாங்க. இல்ல, உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் தாமதமானால் அந்த விளக்கு அணைக்கு போனா என்ன வேணும்னு சொல்லி முதல்ல வாங்கி வச்சிருந்தாங்க. அப்ப வாங்கி வச்சிருக்கிறவங்களை பார்த்து இந்த எண்ணெய் இல்லாத என்ன சொல்லிருப்பாங்கன்னா எல்லாரும் காத்துக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆனவங்க இந்த தீவெட்டி எல்லாம் அணைஞ்சு என்ன சொல்லிருப்பாங்க? நம்ம பாரு எவ்வளவு எண்ணெய் தான் நீங்க கஷ்டப்பட்டு வாங்கிட்டு இருக்க நாங்களாம் அப்படின்னா இல்லை. அதெல்லாம் அவங்க ஆகாது, அசால்ட்டா இருந்தாங்க. இந்த வேலைகள்லாம் அணைஞ்சு போச்சு. சொன்னோடனே அவங்க தீவெட்டிய அந்த பத்த வைக்கிறதுக்கு அவங்களுக்கு போதிய அந்த எண்ணெய் இல்லை. அப்ப இவங்க வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கு தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இருக்க நீங்க போய் கடையை எப்படி வாங்கிட்டு வாங்க அப்படின்னா. அப்ப கடைக்கு போறதுக்குள்ள மனவாளன் வந்துச்சாரு, ஆயிரமா இருந்தவங்க அதுக்குள்ள பிரவேசித்தாங்க. அப்போ அப்படி வந்து அடுத்த வயசுக்கு நாம் பயன்படுவதாக நிறைய கிரிக்கெட்ல பார்த்தோம், ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால் நல்ல ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யறாங்க? கேம்ல ஜெயிக்கிறாங்க. அன்பான அதே போல உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவோட ஆசீர்வாதம்
உங்களுடைய இறக்கம், அவருடைய வல்லமை, உங்க குடும்பத்துல உங்களுடைய எதிர்கால காரியங்கள்ல நீங்க பெற்றுக்கொள்றத நீங்க எப்படி இருக்கணும்னா அந்த புத்தியுள்ள கணிகைகளை கொடுக்கணும். உங்களுக்குள்ள ஆண்டவரை நேசித்து ஜெபிக்கணும், தாழ்மையோட ஜெபம் பண்ணணும். யாரும் சொல்லி இல்லை, ஆனால் ஜெபிக்கணும். அதே போல நம்ம உணர்வை டெய்லி ப்ரஷ் பண்ணணும், சரியா குளிக்கணும், சுத்தமா இருக்கணும், வசனம் எழுதணும் நோட்ல. அன்னைக்கு நமக்குரிய கடமைகளை தான் செய்யணும். அதான் ஆயத்தமா இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு பல்ல வளர்க்கும் ஸ்கூலுக்கு போறவங்க மிஸ் பல்ல பார்த்து என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு பேடா இருக்கு அப்படின்னு. அடுத்தது டெய்லி குளிக்காம வசனம் இருந்தா முதல்ல அக்கி எதுக்கு குளிக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் வீட்டுல இருக்கிற நம்ம எப்பொழுதும் போல ஸ்கூலுக்கு போறதுனாலேயே என்ன செய்யணும், காலையில நீட்டா கிளம்பி ப்ரஷ் பண்ணி உங்களுடைய காலை கட்டத்துல முடிச்சு நீங்க உங்க பேரண்ட்ஸுக்கு நீங்க பிளஸிங்கா இருக்கணும். நீங்க ஆண்டவருடைய டெய்லி ஜெபிக்கணும், பாட்டு பாடி அதனுடைய வசனங்களோடு நேரம் இருக்கணும். அப்ப நிச்சயமா பேசணும். உங்களுக்கு எப்படி அந்த புத்தியில அந்த கணினிகள் ஆண்டவரோடு அந்த மனவாளனோடு அதே போல நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் புத்தி இல்லாத என்ன நடக்கும்னா, புத்தி இல்லாம இருந்தோம்னா அந்த உலகத்துல விசுவாசத்துக்கும் தீய சக்திக்கும் அநேக கெட்ட காரியங்களாலே நாம் பாதிக்கப்படுவோம். ஆனால் நாம் கொடுக்கப்பட்ட காலங்கள், அந்த காலங்கள்ல நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய நேரங்களை காலங்களிலும் ஒரு அவேர்னஸோடு இருக்கணும். அந்த புத்தியுள்ள கணினியை போல நீங்க ஜெபிக்கிறீங்களா, நீங்க பெற்றோர்கள் படிக்கிறீங்களா, அவருடைய வசனம் அதை வாசிக்கிறீங்களா, மனப்பாடம் பண்றீங்களா, டெய்லி ப்ரஷ் பண்றீங்களா, உங்க உடம்ப பத்திரமா வச்சுக்கிறீங்களா, சரியான நேரம் சாப்பிடுறீங்களா, சரியான நேரம் தூங்குறீங்களா, இல்ல செல்போன்லயே ஸ்பெண்ட் பண்றீங்களா, நீங்க ஆண்டவர் பிரியமா இருங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்குமா? சர்வவல்லமையுள்ள பிதாவே, ஆண்டவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் 5 புத்தியுள்ள கணிகைகள் அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. இன்னும் 5 பேரு அவங்க ஆயத்தம் இல்லாம இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா நிலையிலும் அந்த ஜாக்கிரதையோடு ஞானத்தோடு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அந்த ஞானமுள்ளவர்களாக புத்தியுள்ளவர்களாக நடக்க உதவி செய்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறாங்க. பேரண்ட்ஸ்க்கு பிரயோஜனமான பிள்ளைகளாக, பேரண்ட்ஸ்க்கு அவருடைய ஆசீர்வாதமான பிள்ளைகளாக, ஜெயிக்கிற பிள்ளைகளாக, வேத வசனத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக, அவருடைய வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை மேய்ப்பவராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று எழுதியிருக்கிறது. சிறிய குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு கண்ணை குறைபடாது. அவருடைய வசனத்தினாலே பிள்ளைகள் நிரம்ப எப்படி ஒரு பட்டுப்பூச்சி ஆண்டவரே அது அழகா ஆண்டவரே அதை விசேஷித்து ஆண்டவர் ஞானம் கொடுத்து நேற்றாலே மரபொழிக்கு ஆண்டவரே அது ஆசையா இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு விசேஷமாய் ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கு நீ அழைத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு புத்தியுள்ள பிள்ளைகளாக ஆசீர்வாதமான பிள்ளைகளை வர நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் இருக்கிறார். God bless you. Praise God.